பகிர்வும் புனித வியாழனாம் ஒரு பலியும் புனித வெள்ளியாம் வாரி பாடுகளா கண்மலை புகழிடமே கோடும் கல்வாரி பாடுகளா மார்போடு என்னை அணைத்ததற்கே பாரடி காயங் மார்போடு என்னை அணைத்ததற்கே பாரடி காயங்களா என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா என் உருவம் வரைந்த உள்ளம் கைகளில் கொடிய ஆணிகளா என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா. எங்களை அதிகமாய் நேசித்தாப்பனே, தங்களுடைய ஜீவனை கூட எங்களுக்காக கொடுத்த இந்த நேரத்துல கூட தகப்பனே, நாங்கள் உங்களுடைய அன்பை ஆண்டவரே அந்த நேரத்தை தியானிக்கும்படியா இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த இடத்துல எங்களுடைய இருதயமும் எங்களுடைய சிந்தனைகளும் தகப்பனே உங்களுடைய பாடுகளையும் உங்களுடைய அன்பையும் உணரத்தக்கதாக எங்களுடைய மனதையும் இருதயத்தையும் நீர் மாற்றுங்க. எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துங்க. நாங்கள் வீணானதை பேசாதபடிக்கும் சரியானதை பேச எங்களுடைய வாயின் வார்த்தைகளை நீர் ஆண்டவரை காவல் வையுங்க. நீர் மாத்திரமே மகிமைப்படுங்க. ஆண்டவரை உங்களுடைய வார்த்தையை பேசுவதற்கு தகப்பனே நீர் பாராட்டின கிருபைக்காக இரக்கத்துக்காக இந்த நிமிஷத்திலே கொடுத்த எனக்கு வாய்ப்புக்காக உமக்கு உடானபடி நன்றி செலுத்துகிறேன். இந்த நிமிஷம் உமக்கு பிரியமா இருப்பதாக பேசுகிற வார்த்தைகளிலே நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. குறை குற்றங்கள் மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய இரண்டாம் வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 43 வரை. இதே பகுதி மார்க்கு 15ஆம் அதிகாரத்துல வருகிறது. அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரம் ஒரு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அந்த குற்றவாளிகள் அவரு கூட அடிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை எப்படியா இருந்தது என்று நம்ம மார்க்ல வாசிக்கும் பொழுது மார்க் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் அப்படியே போதும். இந்த பகுதியை ஒரு நிமிஷம் நம்ம கண் முன்னால் நிறுத்துவோமானால், ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு. கூட 2 கல்வர்களும் அறையப்பட்டிருக்கிறாங்க.
அப்போ ஒரு 6 மணி நேரம் அவங்க அந்த சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவர் கடந்து வந்த நேரங்கள் அதெல்லாம் கால்குலேட் பண்றதை தாண்டி அந்த 6 மணி நேரம், அதாவது வாசிக்கும் பொழுது 3ஆம் மணி நேரத்துல அவரை சிலுவையில அறையிறாங்க. 6ஆம் மணி நேரத்துல இருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும் இருள் சூழ்ந்திருந்தது. அப்ப கிட்டத்தட்ட 3, 4, 5, 6, 7, 8, 9 9ஆம் மணி நேரத்தில் அவர் தன்னுடைய ஜீவனை விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வாசிக்கிறோம். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அவர் சிலுவையில தொங்கி கொண்டிருக்கும் பொழுது என்ன நடந்துட்டு இருக்கு? அவருடைய ஜீவன் போய்கொண்டே இருக்கிறது. அதே நேரத்துலதான் அந்த குற்றவாளிகளும் அவர் அருகில அறையப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய ஜீவனும் கரைந்து போய்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துல அந்த மக்கள் அவரை அந்த கல்வர்கள் என்ன அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் சிலுவையில் அறைந்து தொங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் கேலி பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்னென்னமான கடினமான வார்த்தைகள், எப்படியெல்லாம் அவரை கிண்டல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. கேலியும் தூஷணமுமான வார்த்தைகள் பேசிக்கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த கூட்டத்துல ஜனங்கள் எப்படி நின்று இருந்திருப்பாங்க? அவங்க கூட இருந்த உடன் பிறந்தவர்கள், மற்றவர்கள், அம்மா, சீஷர்கள் எல்லாரும் வேடிக்கையாய் ஒரு பயத்தோட ஏதோ ஒரு மனநிலையோட அந்த இடத்துல நின்று கொண்டிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த 2 கல்வர்களும் அந்த 6 மணி நேரம் தான் ஆண்டவர் பக்கத்துல இருக்காங்க. 2 பேர் பக்கத்துல இருக்கிற அந்த 2 பேரும் இந்த ஜனங்களையும் அந்த ஆண்டவரையும் எப்படியாய் புரிந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த 2 கல்வர்கள்ல ஒரு கல்வன் என்ன சொல்றான்? நீ அதே அவங்க ஜனங்களுடைய அதே மனநிலை தான் அவனுக்கு இருக்கு. அதே மாதிரிதான் ஆண்டவரா அந்த இடத்துல ஏளனமா பேசுறான், குற்றவாளியா அப்படித்தானே பேசுறான். நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்றீர்கள் தான். நாங்க நேற்று முந்தா நாள் ஒரு தலைப்பை குறித்து நாங்க தியானிக்கும் பொழுது தனிமைப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவும் சிதறடிக்கப்பட்ட சீஷர்களும் அப்படிங்க அத குறித்து நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அப்ப பேசும் பொழுது தனிமையா ஆண்டவர் போய் நின்னாரு. ஒன்று தன் கூட இருந்த சீஷர்களோட தன்னோட இருக்கிறவர்கள் விட்டுட்டு போன ஒரு தனிமை இருந்திருக்கும். அதை தாண்டி தன்னை சுத்தமா கொலை செய்யணும், அது அந்த அந்த சூழ்நிலைகள் எல்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது அவர் அவரை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ பிரதான ஆசிரியர் முன்னாடி கேட்கும்போது அவர் கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் என்னட்டே கேட்குறீங்க, ஜனங்கள்டே கேளுங்களேன், நான் சொல்றதான் அவங்க கேட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது ஒரு சேவகன் என்ன செய்யறான்? அவரை ஓங்கி ஒரு அறைந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாதிரி தன்னை சூழ்ந்து இருக்கிறவங்க, தன்னை கொல்லணும்ன்ற வெறியோட இருக்கிற மக்களுக்குள்ளரையும் அவர் தனிமையா இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட தனிமையில ஆண்டவர் நின்று கொண்டிருக்கும் பொழுது எல்லாருமே கேலி பேசுறாங்க, அவமானமா பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில எல்லாருமே ஒண்ணுமே பேசல, யாருமே பேசல, எதுவுமே பேசல, பார்த்து கொண்டு மட்டும் இருக்கிறார்கள். அந்த இடத்துல ஆண்டவர் மட்டும்தான் பேசுறாரு, ஜனங்கள் எதுவுமே பேசல. அப்படி இருக்கும் பொழுது இந்த 2 கல்வர்களும் ஆண்டவர்களும் தொங்கி கொண்டிருக்கிற அந்த நிலைமையில ஒரு கல்வன் ஆண்டவரை பார்த்து பேசுறான். என்ன சொல்றான்? கேலிதான் பேசுறான் ஆண்டவரை. ஆனா மற்றொரு கல்வன் என்ன சொல்றாரு? நாமும் இரண்டு பேருமே பேசுறாங்க. அதுல இந்த 2வது கல்வன் பேசின வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆண்டவருக்கு அந்த இடத்துல யாருமே பேசாத ஒரு வார்த்தை. அந்த இடத்துல ஆண்டவர் அதை ஆறுதல் படுத்தி இருக்குமோ இல்லையோ தெரியல, கட்டாயம் ஆறுதல் படுத்தி இருக்கும். ஏன்னா மற்றவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான மனநிலையில இருக்கும்போது இவர் மட்டும் என்ன சொல்றாரு? இவரோ தகாதது, ஏன் நீ பேசாதப்பா, திட்டாத, அவரை அடிக்காத, அவரை அப்படின்னு யாருமே அவரை அடிக்கும் போதெல்லாம் சொல்லல. இவன் கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லி ஆண்டவரை ஏளனப்படுத்தும் போது இவன் என்ன சொல்றான்? அவருக்காக, ஆண்டவருக்காக பேசின கல்வன், ஆண்டவருக்காக தகாதது ஒன்றி அவர் என்ன செய்யலையே, நீ ஏன் அவரை போய் எப்படி அவமானமா பேசுற அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொள்றான். அடுத்து ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்றான். இந்த நிலைமையில இயேசு அவனை குறித்து என்ன சொல்றாருன்னா, நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அப்போ அந்த மரணம் அவங்க 6 மணி நேரம் கழித்து அவருக்கு எத்தனை மணி நேரத்துல ஜீவன் போச்சோ தெரியல, அவர் ஜீவன் போற நேரத்துல அவர் எங்க இருந்திருப்பாரு? கட்டாயமா
பரதீசுக்கு அவர் இடம் கிடைச்சது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு அப்படி யாருக்கும் கிடைச்சு உடனே பரதீசுக்கு போன மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் எலியாவங்களை எல்லாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு குற்றவாளிக்கு 6 மணி நேரமே அவர் கூட இருந்த ஒரு குற்றவாளிக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை கிடைக்குது. அதற்கு அந்த குற்றவாளியினுடைய தன்மையை ஆண்டவர் எப்படி அப்சர்வ் பண்ணியிருக்காரு, அந்த குற்றவாளி எப்படிப்பட்டவனா இருந்திருக்கிறான் அந்த 6 மணி நேரத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த குற்றவாளி எந்த நற்கிரிகளையும் செய்யல, எந்த ஒரு தான தர்மங்களும் செய்யல, எதுவுமே செய்யல. ஒரே காரியம், இவர் தான் மீட்க வந்த இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத அவன் உணர்ந்து கொண்டான். அந்த சூழ்நிலையை அப்சர்வ் பண்ணும்போது அவன் கேலியா பார்த்தான். இவர் எப்படி பார்த்தான், இவர் தான் ஆண்டவருங்கிறத உண்மையா உணர்ந்து அந்த 3 மணி நேரத்தில் அவர் பார்த்திருக்கிறார் கட்டாயமா. அதனாலதான் அந்த வார்த்தை அவரால் சொல்ல முடியுது. நீங்க மீண்டும் உங்களுடைய ராஜ்யத்துல வரும் பொழுது என்ன நினைச்சு கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அவர் மீண்டும் ராஜ்யத்துல வருவாருன்னா இவர் தான் யாரு, தேவகுமாரன். இவரை தான் மீண்டும் ராஜ்யத்துக்கு வருவாரு அப்படிங்கிற விசுவாச அறிக்கையை அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துறாரு. அதனால ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷர் யாருக்குமே கிடைக்காத ஒரு வார்த்தையை அவர்கிட்ட சொல்றாரு. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படிங்கிற மிகப்பெரிய பிளஸ்ஸிங்க அவர் பெற்றுக்கொள்றாரு. அவர் எந்த தான தர்மம் இந்த மாதிரி எந்த காரியங்களையும் செய்யல. முதலாவது அவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய பாவத்தை தன்னுடைய தவற உணர்ந்து அறிக்கையிடுறார். நமக்கான பாவத்தை தான் பாவத்திற்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த இடத்துல நிக்கிறோம். ஆனா அவர் என்ன செய்யல, எந்த பாவத்தையும் செய்யல அப்படிங்கறத அறிக்கையிடுறாரு. ரெண்டாவது, ஆண்டவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்றது போல, அது ஆண்டவருக்கு ஆறுதலான வார்த்தையா இருந்திருக்கும். நீ அவரை கடிந்து கொள்ளாத, அவரு நமக்காக தான் பாடுபடுறாரு, அவர் தன்னுடைய பாவத்தினால தன்னுடைய தவறுனால அவர் அந்த இடத்துல நிற்கல அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, இவர் தான் திரும்ப வரப்போகிற மேசியா அப்படிங்கிற அறிக்கையும் அவர் அந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. அதனால ஆண்டவர் வாழ்க்கை அவர் கற்றுக்கொண்டு போனதே இதுதான். அவரோட பாவத்தை அறிக்கையிடணும், அதே நேரத்துல நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கணும், அவரை முழு இருதயத்தோட ஏற்றுக்கொள்ளணும், அவரை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும் இவர் தான் மேசியான்னு. இது மூணையுமே அந்த 3 மணி நேரத்துல, அந்த 6 மணி நேரத்திற்குள்ள அந்த கல்வன் செய்து முடிக்கிறான். அந்த 6 மணி நேரத்துல அந்த செய்து முடித்ததுனாலே என்னவோ தெரியல, அவருக்கு என்ன கிடைச்சது, பரதீசு கிடைச்சது. இந்த சூழ்நிலையில நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம யோசிச்சு நின்றிருந்திருப்போம்னா, நம்ம ஆண்டவர் பக்கத்துல நின்றவர்களா இருந்தால் ஒருவேளை நம்ம எதை குறிச்சு கேட்டிருப்போம், சிலுவை பக்கத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபை கிடைக்க போகுதுன்னா, நம்மளுடைய ஒருவேளை நானே பக்கத்துல தொங்கிட்டு இருந்தேன்னா நான் என்ன யோசிச்சு கேட்டிருந்திருப்பேன், ஏசப்பா எனக்கு இந்த வலி இல்லாம போயிருக்கணும், இந்த வேதனை நீங்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய பலத்தையும் என்னுடைய சுயத்தையும் என்னுடைய பலவீனங்களையும் குறித்து மட்டும்தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பேன். கட்டாம என்னை நீங்களுடைய வரும்போது ராஜ்யத்துல நினைத்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருப்பேனா, அப்படிப்பட்ட மேலான காரியத்தை நான் சிந்திச்சிருப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த கல்வன் அந்த இடத்துல தனக்கு தேவையானது எதுன்றத யோசிச்சு சரியா ஆண்டவருக்கு கூட அந்த 6 மணி நேரத்துல அவனுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவன் தேவையானதையும் மேலானதையும் தேடி கேட்டு ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்டான். பரதீசுக்கு போற அந்த ஒரு பெரிய அனுபவத்தை, கிருபைய, விசுவாசத்தை பெற்றுக்கொண்டான். நம்ம எல்லாம் நினைக்கலாம், நம்ம தான தர்மம் செய்யறதுனால, நற்கிரிகள் செய்யறதுனால நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறத தாண்டி முழுமையான விசுவாசமும், ஆண்டவரை இவர்தான் மெஸ்ஸியான்ற ஏற்றுக்கொள்கிற அந்த விசுவாசமும் அறிக்கையும், அதை தாண்டி ஆண்டவருடைய கிருபையும் இருந்தால் மாத்திரமே நம்ம அந்த பரதேசை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பரதேசை அந்த கல்வன் அந்த 6 மணி நேரத்துல அவன் எந்த ஒரு நக்கிரியும் செய்யலைனாலும் ஆண்டவரை சரியாய் புரிந்து கொண்டு, இவர்தான் மேலான தெய்வம், இவர்தான் உண்மையான தெய்வங்கிறத உணர்ந்து கொண்டு அவரை சரியாய் அறிக்கை செய்து தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவன் அந்த இடத்துல அவர் மாத்திரமே ஆண்டவர், இவர் நமக்காக தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவருடைய பாவம் அதுல இல்லை அப்படிங்கிறத சரியாய் உணர்ந்து கொண்டு அந்த காரியத்துல அவன் யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பிளஸிங் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அன்றைக்கே ஆண்டவரோட அவன் பரதேசுக்கு போயிடான். அப்போ நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், அவனுக்கு தான தர்மம் செய்யறோம், அவன் செய்யாதனாலையும் அவன் பரலோகத்துக்கு போயிட்டான் அப்படின்னு நம்ம யோசிச்சோம், அப்படி நம்ம யோசிக்க கூடாது. ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு ஒரு 6 மணி நேரம் தான். அந்த இடத்த அவன் அருமையா பயன்படுத்தி கொண்டு அந்த மேலான இடத்தை நோக்கி போயிட்டான்.
ஆனா நமக்கு நான் என்னுடைய ஜீவன் லாஸ்ட் நாள் என்னைக்கு வரைக்குமோ அது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. நான் என்னைக்கு மறிக்க போறேனோ அன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த வாய்ப்புலையும் நான் மேலானதை தேடல, ஆண்டவருடைய நித்தியமான காரியங்களை நான் உணர்ந்து கொள்ளல, சரியாய் புரிந்து கொள்ளல, அவர்கிட்ட நான் விசுவாசத்தோட நான் நடந்து கொள்ளலைன்னா நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற அந்த வாய்ப்பை நம்ம இழந்து போயிடுவோம். நமக்கான அந்த ஆண்டவர் நமக்கான கொடுத்த வாய்ப்புகளை அந்த கல்வன் எப்படி அருமையா பயன்படுத்தி கொண்டாரோ அதே மாதிரி நம்ம ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த மேலான ஒரே ஒரு காரியத்தை, நித்திய ஜீவனை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாய்ப்புகளை ஏளனமாகவும் சாதாரணமாகவும் அசட்டையாய் நினைச்சிடாதபடிக்கு ஜாக்கிரதையா பயன்படுத்தி நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நித்திய ஜீவனை, எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கைக்கு ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை சரியாய் பயன்படுத்துகிற ஞானத்தை பெற்றுக்கொண்டு நாமும் அந்த குற்றவாளியை போல பரதேசத்துக்கு செல்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பிதாவே, ஆண்டவரே, எங்களுக்கு நீர் அநேக வாய்ப்புகளை கொடுக்குறீங்க. பரலோகத்துக்கு போகிறது மாத்திரம்தான் ஆண்டவரே, அதற்கு வழி நீர் மாத்திரம்தான் என்பதை நாங்கள் சரியாய் உணர்ந்து கொள்ளவும், மேலான அந்த பரலோகத்தின் கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, தகப்பனே உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு, எங்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வாய்ப்பும் நீர் கொடுக்கிற ஒவ்வொரு நிமிஷம் எங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பு, இதை நாங்கள் சரியாய் உணர்ந்து கொண்டு ஜாக்கிரதையா எங்களை காத்துக்கொள்ளவும், மற்ற கல்வனை போல அல்லாமல் ஆண்டவரே அந்த இடத்திலே சரியானதை புரிந்து கொண்ட இந்த கல்வனை போல நாங்கள் உன்னை சரியாய் புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள, எங்களுக்கு நீர் கொடுத்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தி கொண்டு மேலானதை மற்ற தேடிக் கொள்வதற்கு தகப்பனை நீர் எங்களுக்கு உதவி செய்யுமாறு பாதம் பணிந்து தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம். ஜீவுள்ள நல்ல பிதாவே. மரியாளும் பயந்து இது எப்படி ஆகும் என்று கேட்கிறார். மரியாள் உடனே அவர் சொல்கிறார், நீ பயப்பட வேண்டாம், இது பரிசுத்த ஆவியால் ஆனதுதான் என்கிறார். அப்ப அவளுக்கு எவ்வளவு கற்பமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு ஒரு அவமானங்கள் ஏற்பட்டு இருக்கும். எப்படி அந்த பெண் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அந்த பெண் அந்த சமயத்துல யோசிப்புக்கு மனம் முடிப்பதற்காக பெண் ஒப்பந்தம் செய்யப்பட்டு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருக்கிறார். இதை யோசிப்பு அறிந்து, சரி நம்ம வெளியில சொல்லி இந்த காரியத்தை மரியாதை அவமானப்படுத்த வேண்டாம், ரகசியமாக தள்ளிவிடுவோம் என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கனவில் காபிரியேல் தூதன் தோன்றி, யோசேப்பே, நீ ஏன் மரியாதை குறித்து ஐயப்படுகிறாய்? அவள் வயிற்றில் இருப்பது பரிசுத்த ஆவியாலான வித்து, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று கூறி மறைகிறார். அதன் பின்பு யோசேப்பு மரியாதை சேர்த்துக் கொண்டே வாழ்கிறார்கள். அப்பொழுது நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். ஒரு சட்டம் பிறக்கின்றது. எல்லாரும் அவரவர் சொந்த ஊருக்கு சென்று குடிமதிப்பு எழுத வேண்டும் என்ற அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு இவர்களும் தங்கள் ஊராகிய பெத்லகேமுக்கு செல்கிறார்கள். இவர்கள் செல்லும் போது அங்கு இருக்கிற சத்திரம் சாவடிகள் எல்லாம் நிறைந்து விட்டன. இவர்களுக்கு தங்குவதற்கு இடம் இல்லை. அப்பொழுது யோசேப்பு ஒரு வீட்டு எஜமானிட்ட போய் கேட்கிறார், நாங்கள் தங்குறதுக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுங்கள் என்று கேட்கிறார். அவரும் அவர்களை பார்த்து, என் வீட்டு மாட்டு தொழுவத்தில் இடம் இருக்கிறது, அங்கே நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். அங்கே அந்த இரவு தங்குகிறார்கள். மரியாளுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்தவுடன் வானத்தில் ஒரு பெரிய நட்சத்திரம் தோன்றுகிறது. அந்த நட்சத்திரத்தை வான சாஸ்திரிகள் பார்த்து, யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறார், அவரை சென்று நாம் பார்த்து வணங்கிவிட்டு வருவோம் என்று அவர்கள் வருகிறார்கள். அந்த நட்சத்திரம் முன்னே போக போக இவர்களும் பின்னே வருகிறார்கள். நேர எருசலேமுக்கு வர்றாங்க. ஏரோது ராஜாவிடமே கேட்கிறாங்க,
யூதர்களுக்கு ராஜா பிறந்திருக்கிறாரே, அவர் எங்கே பிறந்திருக்கிறார், எந்த இடத்தில் பிறந்திருக்கிறார், சொல்லுங்கள், நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்று கேட்கிறார்கள். இதை கேட்ட ஏரோதும் அவனோடு இருந்த நகரத்தார் அனைவரும் கலக்கம் வருகிறார்கள். ராஜாவா? ராஜா என்றால் இவர்கள் தான் ராஜா, உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யூதர்களுக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று கூறுகிறார்களே என்று அச்சப்பட்டு ரகசியமாக யூத பிரதான ஆசாரியரையும் பிரதான ஆசாரியர்களையும் யூத பெரியோர்களையும் கூப்பிட்டு, மெஸ்ஸியா எப்ப பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெகேமில் பிறப்பார், ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்றும், இஸ்ரவேலை ஆளும் ராஜா அவர்களிலிருந்து தோன்றுவார் என்றும் எழுதியிருக்கிறதே என்று கூறுகிறார்கள். உடனே அவர் அந்த சாஸ்திரியாளரிடம் சென்று, நீங்கள் சென்று குழந்தையை பார்த்துவிட்டு வந்து எனக்கும் கூறுங்கள், நானும் சென்று அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார். அவர்களும் சரி என்று ஒப்புக்கொண்டு அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே போகிறார்கள். அந்த நட்சத்திரம் இயேசு ஆண்டவர் பிறந்திருக்கும் அந்த வீட்டின் மேல் போய் நிற்கிறது. அவர்கள் அங்கே போய் பார்த்தவுடன் மரியாள் கையில் குழந்தை இயேசு இருக்கின்றார். துணியில் சுற்றப்பட்டு குழந்தையை தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதை பார்த்த சாஸ்திரிகள் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறார்கள். பிறகு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் கோலத்தையும் வெள்ளை கோலங்களையும் பரிசாக அழித்து விட்டு திரும்புகிறார்கள். அப்பொழுது தூதனானவர் அவர்களுக்கு தோன்றி, நீங்கள் வந்த வழியை போக வேண்டாம், வேறு வழியாக சென்று விடுங்கள் என்று கூறி வருகிறார். இவர்களும் வந்த வழியை செல்லாமல் வேறு வழியாக சென்று விடுகிறார்கள். அந்த இரவு வயல்வெளியில் மந்தை மேய்ப்பவர்கள் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கின்றார்கள். வானத்தில் பெரிய ஒரு வெளிச்சம் பிரகாசமாக தோன்றுகிறது. அந்த வெளிச்சத்தை பார்த்து பயந்து நடுங்குகிறார்கள். அங்கிருந்து ஒரு தூதன் மேலே இருந்து கீழே இறங்கி வருகிறார். அந்த தூதனுடைய முகம் பிரகாசமாக ஒளிக்கின்றது. அந்த மேய்ப்பர்களை பார்த்து, பயப்படாதீர்கள், எல்லா மக்களும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன். தாவீதின் ஊரிலே பெத்லெகேம் என்னும் இடத்தில் மாட்டு தொழுவத்தில் குழந்தை துணியால் சுற்றப்பட்டு முன்னணியிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார். நீங்களும் சென்று அந்த குழந்தையை பணிந்து விட்டு வாருங்கள். பணிந்து சொன்னாரே, உடனே வான சேனையே இறங்கி வந்து உன்னதத்தில் இருக்கிறவர்களுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று கூறி வாழ்த்திவிட்டு பரலோகம் சென்று விட்டார்கள். பின்னர் மேய்ப்பர்கள் சென்று அந்த குழந்தையை பார்த்து அவர்களும் பரிசு பொருள்களை அழைத்து விட்டு வந்தார்கள். அப்போ ஏரோது அந்த சில நாட்கள் ஆன பிறகு ஏரோது கேட்கிறான், இந்த சாஸ்திரிகள் வரவில்லையே, வேறு வழியாக சென்று விட்டார்களே, அந்த குழந்தை பிறந்து எவ்வளவு நாட்கள் ஆகியிருக்கும் என்று கேட்கிறார். அதற்கு ஏறக்குறைய 2 ஆண்டுகள் ஆகியிருக்கும் என்று கூறுகிறார்கள். அப்போ 2 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை, பெத்லெகேமில் உள்ள 2 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை எல்லாம் கொன்றுவிட்டால் அந்த குழந்தையை சேர்ந்து கொல்லப்படும் அல்லவா அப்படின்னு ஒரு திட்டம் தீட்டி அந்த கட்டளை பிறப்பிப்பதற்கு முன்னாடியே தேவதூதன் யோசேப்புக்கு தோன்றி, நீ குழந்தையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு சென்று விடு, குழந்தையை கொல்வதற்கு ஏரோது வகை தேடுகிறான் என்று கூறினார்கள். உடனே யோசேப்பு குழந்தையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு சென்று விடுகிறான். நான் கூறும் வரை நீ அங்கேயே இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். பின்பு சிறிது காலம் சென்று, நீ வந்து எருசலேமுக்கு போ,
குழந்தையை கொலை செய்ய தேடியவர்கள் எல்லாம் மறித்து போய்விட்டார்கள் என்று கூறினார். மறித்து போய்விட்டார்கள் என்று கூறினார். அவர் குழந்தையின் தாயின் குட்டி கண்ட யோசேப்பு கலிலேயா வழியாக வராமல் வேறு வழியாக சுற்றி எருசலேமுக்கு வருகிறார். கலிலேயா வழியாக ஏன் வரவில்லை என்றால், அங்கே ஏரோது ராஜாவின் மகன் ஆட்சி செய்கின்றான். அவன் மூலமாக குழந்தைக்கு ஏதாவது நேரிடும் என்று நினைத்து பயந்து அவன் வேறு வழியாக சுற்றி வருகின்றான். வந்து நாசரேத் என்னும் ஊரிலே வசித்து வருகிறார்கள். அதனால் இயேசு நசரேயன் என்று அழைக்கப்படுகிறார். குழந்தை வளர்கிறது. குழந்தைக்கு யூத முறைப்படி சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். அதற்காக அவர் குழந்தையை எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இருக்கும் பொழுது